பிரித்தானியாவில் உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் மின்சார கட்டணங்கள் கடுமையாக உயர்ந்துள்ளன. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு நிம்மதி அளிக்கும் வகையில் எரிசக்தி செலவுகளை குறைக்க அரசாங்கம் புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது. வெளிநாட்டு எரிசக்தி இறக்குமதியை நம்பியிருப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இதற்காக ஸ்பைஸ்வெல் சி என்ற அணுமின் திட்டம் மற்றும் லைட் ஹவுஸ் கிரீன் ஃபியூல்ஸ் ஆகிய பிரம்மாண்டமான 2 தூய எரிசக்தி திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் பிரித்தானியாவின் எரிசக்தி தேவையை உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்து சர்வதேச சந்தையின் விலையை ஏற்ற இறக்கங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஸ்பைஸ்வெல் சி அணுமின் நிலையம் மட்டும் சுமார் 60 லட்சம் வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தை விநியோகிக்கும் திறன் கொண்டது. இந்த 2 பாரிய திட்டங்கள் மூலம் கட்டுமான பணிகளின் போது சுமார் 19,000 வேலை வாய்ப்புகளும் ஆயிரக்கணக்கான தொழிற்பயிற்சி வாய்ப்புகளும் உள்ளூர் மக்களுக்கு உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச மோதல்களால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் பிரித்தானிய குடும்பங்களை பாதிக்கக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. இதற்காக காற்றாலை, சூரிய சக்தி மற்றும் அணுசக்தி திட்டங்களுக்கான அனுமதி வழங்கும் நடைமுறைகளை வேகப்படுத்த புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர்கள் கூறுகையில், வெளிநாட்டு புதைப்படிவ எரிபொருட்களை நம்பியிருப்பது நிலையானது அல்ல. எமது சொந்த நாட்டு தூய எரிசக்தி மட்டுமே நீண்டகால அடிப்படையில் மின்சார கட்டணங்களை குறைத்து நாட்டுக்கு எரிசக்தி பாதுகாப்பை வழங்கும் என தெரிவித்துள்ளனர்.